வணக்கம். நான் உங்க சரவணபாஸ்கர். குண்டல்பேட்ல இருந்து ஹிமவாடி கோபால் சுவாமி டெம்பிளுக்கு போகலாமா? லெஃப்ட்ல சாமராஜ நகர், சத்தியமங்கலம். நாம ஊட்டி போகிற ரூட்டில் போகிறோங்க. லெஃப்டில் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த ரூட்டில் ரோட் ட்ரிப் போகிறவங்களுக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து டேரெக்டாக ஹிமவாடி கோபால் சுவாமி கோவிலுக்கு போக முடியாதுங்க. இங்கேருந்து கீழே ஒரு என்ட்ரன்ஸ் வரைக்கும், அப்புறம் அங்கேருந்து மலைக்கு வேற ஒரு பஸ்ஸில் போகணுங்க. 2 பஸ்ஸு மாறி போகணும். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஊட்டி, நாம் ரைட்டில் போவோம். நேச்சர் லவ்வர்ஸ்க்கு ஒரு அருமையான ஸ்பாட்டுங்க இது. பைக், கார், பஸ் எதில் வந்தாலும் நீங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தாங்க மேலே இருக்கிற கோவிலுக்கு போக முடியும். குண்டல்பேட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் 15 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த கியூவில் போய் டிக்கெட் எடுத்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் மேலே இருக்கிற கோவிலுக்கு போகலாமா? ஓன் வெஹிக்கிளில் இந்த ஹில்ஸ் ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க.
நம்ம குண்டல்பேட்டில் இருந்து வந்த பஸ்ஸில் தாங்க இப்போ மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போகிறோம். ஒரு பஸ் ஃபில் ஆனதும் இன்னொரு பஸ் எடுப்பாங்க. கீழே இருந்து கோவிலுக்கு 5.4 கிலோமீட்டருங்க. இங்கே பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்கிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த மலைக்கு போக என்ட்ரி ஃபீ எதுவும் கிடையாதுங்க. பஸ்ஸில் போயிட்டு வர சார்ஜ் மட்டும்தான். போயிட்டு வர 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இந்த இடத்த சுற்றி நிறைய மிருகம் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள எதுவும் செய்யலைங்க. அதுதான் அதிசயம். நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க லாஸ்ட் வீக் இங்கே புளியை பார்த்தாங்களாம். நமக்கு புளியை பார்க்கறனாலும் இங்கே ரெகுலராக வர யானையை பார்த்தா கூட சந்தோஷம் தாங்க. டிசம்பர் மாதம் கடைசியில் வந்தால் இங்கே மிஸ்டோடு இந்த கோவிலை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வீக் டேஸில் இந்த கோவிலுக்கு போங்க, வீக்கெண்டில் செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. நம்ம வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி. இந்த கோவிலுக்கு எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் ஜூலைலேருந்து பிப்ரவரிக்குள்ளே வந்தால் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஏரியாக்குள்ளே இருக்குங்க இந்த கோவில்.
காலையில் 11 மணிக்கு எல்லாம் மேலே வந்தாச்சுங்க. நம்ம வந்த வழிங்க, கீழே இருந்து மேலே 15 நிமிஷத்தில் வந்தாச்சுங்க. இந்த கோவிலுக்கு காலையில் 8:30 இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்குங்க இந்த ஹிம்வாடி கோபால் சுவாமி டெம்பிள். மத்தியானம் 12 மணி போல அன்னதானம் இங்கே கிடைக்குங்க. சோழராஜா கட்டின கோவிலாங்க இது. அவர்களுடைய வாரிசுகள் 1315 வருஷம் இந்த கோவிலை கட்டினதா சொல்றாங்க. பிறகு மைசூர் உடையார் வம்சம் இந்த கோவில் பணியை மேம்படுத்தினாங்களாம். இந்த கோவிலை சுத்தி 77 குளங்கள் இருக்காங்க. அதுல ஒரு குளம் அம்ச தீர்த்தம். காக்கா குளிச்சிட்டு வெளியே வரும்போது அன்னப்பறவை அம்சமா மாறிடுச்சாங்க. புராண கதையில இருக்குங்க. இந்த கோவிலுடைய இன்னொரு அதிசயம், காக்கா இந்த கோவில் பக்கத்துல கூட வராதாங்க. கடல் மட்டத்துல இருந்து 4770 அடி உயரத்துல இருக்குங்க இந்த ஹிமவாடி கோபால் சாமி கோவில். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்ங்க. லெஃப்ட் சைட் முதுமலை, ரைட் சைட் முத்தங்கா பந்திப்பூர். மேற்கு தொடர்ச்சி மலையோட சேர்ந்ததுங்க. பந்திப்பூர் நேஷனல் பார்க்கோடைய ஹையஸ்ட் பீக்ல இதுவும் ஒண்ணுங்க. ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு கிருஷ்ணர் கோவிலுங்க. கன்னடம்ல ஹிம்மவாடி, தமிழ்ல மூடு பனின்னு அர்த்தங்க. இந்த இடம் எப்பவுமே மூடு பனியா தாங்க இருக்குமாங்க. இந்த கோவில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், தினமும் சாயந்தரம் 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள யானை வருமாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கிருஷ்ணர் கோவில இந்த யானை தினமும் தரிசனம் பண்ண வருமாங்க. நீங்க சுவாமியும் பார்த்துட்டு யானையுமே பார்க்கணும்னா மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு மேல கோவிலுக்கு போங்க. சுவாமி பார்த்துட்டு ரிலாக்ஸ்டா அங்க வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் பஸ்ல கீழே வாங்க. லக்கு இருந்தா நீங்க யானையும் பார்க்கலாம். நிறைய இடத்துல யானை சனமா இருந்ததுங்க. மணி இப்போ 1:30 ஆகுதுங்க. கீழே இறங்கியாச்சு. டிக்கெட் கவுண்டருங்க. இங்கேயே அப் அண்ட் டவுனுக்கு நீங்க டிக்கெட் வாங்கிக்கலாம். மலைக்கு போக எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்களேன். அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை வேற, சொல்லவா வேணும். இங்க சூரியகாந்தி பூந்தோட்டம் இருக்குங்க. ஒரு நபருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்றாங்க உள்ள போக மற்றும் போட்டோஸ் எடுக்க. அடிவாரம்ல இருக்குங்க இந்த இடம். பின்னாடி மலை, இங்க இந்த தோட்டம் அருமையான ஒரு இயற்கையான காட்சிங்க. இன்னொரு வாட்டி கோவிலுக்கு போகலாமா? லக்கு இருந்தா யானை பார்க்கலான்னு டிசைட் பண்ணி மேல போனேன். தலைவன்
கோவிலுக்கு பின்புறம் நின்றுட்டு இருக்காங்க. வந்ததுக்கு யானையோட தரிசனம். இந்த பயணம் இப்போ முழுமையாயிடுச்சுங்க. யானை வந்ததும் அங்க இருக்க விடலைங்க. எல்லாரையுமே கீழே இறங்க சொல்லிட்டாங்க. அப்படியே லாஸ்ட் பஸ்ல கீழே இறங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஆக்ஷன் கேமரால எடுத்ததுங்க. காலையில வரும்போது ஒரு கிளைமேட்டாகவும் இப்போ வரும்போது ஒரு கிளைமேட்டாகவும் இருக்குங்க. என்னத்தான் வீடியோ மூலியமா நீங்க பார்த்தாலும் நீங்க ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி இடத்த விசிட் பண்ணுங்க. இங்க வந்தா கோவில், இயற்கை, சூரியகாந்தி பூந்தோட்டம் எல்லாம் ஒரே இடத்துலயே ரசிக்கலாங்க. அதே பஸ்ல குண்டல்பேட் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த மலைக்கு குண்டல்பேட் வந்துட்டு அங்க இருந்தும் வரலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog வருதுங்க இந்த வயநாடு ரூட்டில். இன்னொரு ட்ராவல் ஜேர்னி vlogல உங்களை பார்க்குறேன். நன்றி.